நேற்று அமித்ஷா கொடுத்த விளக்கம் என்பது நீண்ட விளக்கமாக இருந்தது. எது இருப்பினும் வயநாட்டில் நடந்தது மாபெரும் தவறான செயல். அதுவும் மீண்டும் சொல்லுகிறேன், இயக்க சீற்றம். இமாச்சல பிரதேசத்திலையும் ஜம்மு காஷ்மீர்லயும் லடாக்லயும் பிரதி மாதங்கள் நிலச்சரிவு நடக்கிறது. வயநாடு என்பது ராகுல் காந்தியினுடைய பாராளுமன்ற தொகுதிங்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் வந்ததுங்களாங்க. என்ன பேசுறீங்க சார்? கள்ளக்குறிச்சி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. வயநாடை பற்றி எல்லாம் கொழுந்து எழுக்கிறார்கள். வயநாடு ஒன்றி கள்ளக்குறிச்சியை பற்றி சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பேசவே இல்லை. ஏது திமுக உறுப்பினர்கள் ஏன் பேசவில்லை? வயநாடு என்று முக்கியத்துவம் ராகுல் காந்தி எம்பியா இருந்ததுனால அவங்க பெருசு பண்றதுக்கு காரணம் தெரியுமோ? பிரியங்கா காந்தி நிக்க போறாங்க. அங்க இயற்கையின் சீற்றம் வயநாடு, டெல்லி, தமிழகம் எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தண்ணி கேட்டாரு காவேரி பிரச்சனை. அங்க நிறைய மழை பெஞ்சுதான் திறந்து விட்டாங்க. எல்லா தண்ணி இங்க வந்துச்சு நம்மளுக்கு. அது இயற்கை சீற்றத்தை அப்ப வரவேற்கிறாங்க. வயநாடு எதிர்க்கிறாங்க. டெல்லியில பாராளுமன்றத்தில் மழை கொட்டியதனால் எதிர்க்கிறாங்க. அது உண்மைதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா மிகப்படுத்துவது தவறு என்று தான் என்னுடைய கருத்து.